பாஜக RSSோடு கை கொடுத்து நிற்கிறது. எப்படி நாங்க சொல்லிட்டு இருக்கோமோ, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத அதிமுக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அபகரிக்க நினைக்கும் பாஜக, இந்த பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறார்களோ அந்த சித்தாந்தத்தை நோக்கி அதிமுக சென்று விட்டது. பல முறை பத்திரிகையாளர் உங்களோட சொல்லியிருப்பார். ஆனா இன்னைக்கு உச்சபட்சமா அவர்கள் என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறார்களோ, CV சண்முகம் அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத CV சண்முகம் இப்படி இழிவுபடுத்தி பெண்களை பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் CV சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்பொழுது கூற இருக்கிறோம். இரண்டாவது, CV சண்முகம் பெண்களை பற்றி கொச்சைப்படுத்திய CV சண்முகம் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ, காங்கிரஸ் கமிட்டி, மகிழா காங்கிரஸை சார்ந்தவர்கள் கருப்பு கொடி காட்ட வேண்டும், அவருக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் ஜனநாயக ரீதியாக என்று நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.